இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். விழுங்க நமக்கு விரோதமாக எழும்புகிற மரணத்தின் அதிகாரியாக பிசாசின் தந்திரங்களை அவர் விழுங்கும்படியாக, நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த மாதத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படும், தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார். நம்முடைய குடும்பத்தை பிரிக்கும்படியாய், நம்முடைய காரியங்களை கெடுக்கும்படியாய், தடுக்கும்படியாய், ஒடுக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிற சகல விதமான சத்துருவின் வல்லமைகளை அவர் இந்த மாதத்தில் நமக்கு விடுதலை தந்து அவைகளின் முன்னே நம்மை நிற்க பண்ணி, துதிக்க பண்ணி, ஆராதிக்க பண்ணி, மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நிறுத்த போகிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். 1 கொரிந்தியர் 15:54 படியாக, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த மாதத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. மரணமாகிய எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் கலங்கி பயந்து நடுங்கி இருக்கிற காரியங்கள், அது எந்த பெரிய மந்திரத்தினாலோ சத்துருவின் கிரியைகளினாலோ இருந்தாலோ அவைகளில் இந்த மாதத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக கடந்து வருகிறார். ஏனென்றால் அவர் மரணத்தை ருசி பார்த்தவர். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் கடந்து போனவர் அவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 2:14-15 அவர் சோத்திரம், மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரண காலம் எல்லாம் சோத்திரம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிற யாவரையும் கர்த்தர் விடுதலை பண்ணும்படிக்கு தாமே அவற்றை பாதாளத்தை, மரணத்தை அவர் ஜெயித்தவராக இருக்கிறார். ஆகவே ஜெயித்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினாலே இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தரை நம்பிக்கொண்டு நாம் ஜீவிப்போம். 1 பேதுரு 5:8 கர்த்தர் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று. ஹல்லேலூயா. அவன் விழுங்க சுற்றி வகை தேகிறான். ஆனால் ஆண்டவர் அந்த கிரியைகளை அவர் விழுங்கி ஜெயத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர. ஆண்டவர் அப்படியாய் சொல்லுகிறார், பிசாசானவன் பாவத்தை செய்ய வைத்து நம்மை விழுங்க பார்க்குறார், நம்முடைய குடும்பத்தை விழுங்க பார்க்குறார், நம்முடைய பலனை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய ஐஸ்வர்யத்தை விழுங்க பார்க்குறார். விழுங்குதல் என்று சொல்லும் பொழுது நிறைய ஸ்தோத்திரம், நம்முடைய விரய தன்மைகள், செயலாற்றுவதில் ஸ்தோத்திர குறைவுகள், ஸ்தோத்திரம், இவைகளில் ஸ்தோத்திர பிசாசானவன் நம்மை ஒடுக்கி ஸ்தோத்திரம் ஒரு சில நேரங்களில் நாம் அதை செயலாற்ற முடியாதபடிக்கு மந்த நிலைமையும் பலவிதமான பயத்தையும் கொடுத்து கர்த்தர், நான் கடந்த மாதங்களில் கர்த்தர் நம்மை ஸ்தோத்திர பிசாசு நடத்தினாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், அவைகளை எல்லாவற்றிலும் நான் உங்களை விடுவிக்கும்படியாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஓப்பன் பண்ணி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ரோமர் 8:6 ஸ்தோத்திரம் வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்சத்தில் சிந்திக்காதீங்க. இந்த மாதத்தில் ஐயோ எனக்கு கடன் இருக்குது நினைக்காதீங்க. கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகம் 28:14 என்ன செய்யணும்? கர்த்தர் நீயோ கடன் வாங்குவதில்லை, கடனை அடைக்க முடியாது, அநேகருக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற சிந்தனையில் முதல் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைத்து கொள்வோம், வாயினால் அறிக்கை செய்வோம். கர்த்தர் வருகிற காலங்களில் நீங்கள் எதையெல்லாம் ஐயோ இப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம், இப்படி ஆக்க ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை முதலாவது நம் சிந்தையில் ஹல்லேலூயா இருக்கிற நிறைய பார்க்கவே பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு வெற்றியின் மாதம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து என்ன செய்ய போகிறாரு? கண்ணீரை துடைக்க போகிறார். கண்ணீர் பாடுகளினால், வேதனையினால், நிந்தனையினால், வியாதியினால், வறுமையினால, வெறுமையினால வந்த கண்ணீரை அவர் துடைக்க இந்த மாதம் உங்கள் மத்தியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில், தனிப்பட்ட நேரத்தில் அவர் ஏனென்றால் இந்த வார்த்தைகள்லாம் என் வாழ்க்கையில், என் தனிமையில், என் ஸ்தோத்திர, என் ஓட்டத்தில், என் ஸ்தோத்திர, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் நடத்துவார், நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அற்பமான எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்றால் உங்கள் அனைவருக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்ணீர் வந்த ஸ்தோத்திரம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில்
ஆதியாகமம் 21 பார்க்கிறோம். ஆகாரை என்ன செய்தாரு? நம்ம அதிகமாய் வாசிக்க முடியாது, ஏன்னா 6:30க்கு எனக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சட்டுன்னு வாசிப்போம். ஆதியாகமம் 21:14-17. ஆகாரின் அழுகுரலை கேட்டவர் உங்களுடைய அழுகுரலை கேட்பார். இத்தனை நாட்கள் உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்பார்த்திருந்த காரியங்களுக்காக தடையா இடையா இருந்த எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். அவரே அவற்றை நிர்மூலமாக்குவார். நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் சொன்னவர் ஜீவனுள்ளவர், உயிர்த்தெழுந்தவர், மாறாதவர். வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கண்களை திறக்கிற தேவன், சத்தத்தை கேட்கிற தேவன். என் தேவன் என் சத்தத்தை கேட்கவில்லை என்று இவ்வளவு காலம் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மைக்காக, வளர்ச்சிக்காக, கடன் தொல்லைக்காக, ஸ்தோத்திர பலருடைய நிந்தை அவமானத்தினால நீங்க பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில, புதிய மாதத்தின் காலையில் சொல்லுகிறார், இதோ நீ விட்ட பேசின ஆண்டவராகி என்னுடைய பாதத்தில் நீ பேசின, நீ கண்ணீர் விட்ட உன் சத்தத்தை மனிதர்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம். ஆகாரை போல அவருடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்ட நான் உங்களுடைய எல்லாவற்றின் காரியங்களையும் நான் சத்தத்தை கேட்டு கண்ணீரை துடைக்கும்படியான காரியங்களை நானே கர்த்தர், நான் மாறாதவர், சொன்னேன் செய்வேன், திட்டம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். அழுகையினால, துக்கத்தினால உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய எதிர்கால காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். இந்த மாதத்தில் நான் தானே உங்கள் முன்னிலையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய முடிக்க முடியாது கடந்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகாரின் அழுகுரல் சத்தத்தை கேட்டவர் உங்களுடைய என்னுடைய குரலை கேட்க அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். அற்பமாய் நம் விட்ட கண்ணீருக்கு அற்புதமாய் பதில் தந்து அவற்றை நிறைவேற்றி அவர் மகிமையின் பலத்தினால் உங்களை இடை கட்டுவார். அடுத்தது 1 சாமுவேல் 1:7 நாம் பார்க்க 7:21. 1 சாமுவேல். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். மனுஷர்கள் அற்பமாய் எண்ணலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் ஸ்தோத்திரம், நானும் விடுகிற கண்ணிக்கு நம்ம எல்லாருடைய கண்ணீரையும் கர்த்தர் அழுவதை பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் கடந்து போன ஸ்தோத்திர இஸ்ரேல் பயணத்தில் ஸ்தோத்திரம் அழுகையின் சுவர் என்ற ஒரு இடத்தை நான் பார்த்தேன். அந்த இடத்துல ஜனங்கள் தன் கால்களை கரங்களை தூய்மையாக்கி நெருங்கி போய் அந்த சுவரில் கையில் வைத்து ஸ்தோத்திரம் ஜெபிக்குது, அதை எழுதி கொண்டு வந்த விண்ணப்பங்களை அங்கே இருக்கிற ஸ்தோத்திரம் துளைகளில் வைத்து ஜெபித்தார்கள். ஆனால் நான் அங்கே அருகாமையில் போகும்பொழுதே உங்கள் எல்லாருக்காகவும் நம் சபைக்காக குறிப்பாக யாராருக்கு பிரச்சனைக்கு அதை எழுதி அதை கையில் வைத்து கொண்டு நான் அந்த சுவரை தொடும் முன்னமே எனக்கு கண்ணீர் தாரையாக வந்தது. ஸ்தோத்திரன் கண்ணீரை அடக்க முடியவில்லை. பாருங்க, இந்த வசனத்தை ஏன் நான் நேத்திக்கு ஸ்தோத்திரம் ஜெசிந்தா அவர்களை வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஆண்டவரை நீங்கள் பேசுங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் அதற்கு பிறகு கொடுத்த வார்த்தை. ஆனால் அதற்கு முன்பாகவே பல பாதைகளில் அவர் கண்ணீரை கவனிக்கிறவர், கண்ணீரை துருத்தியில் வைக்கிறவர், கண்ணீரை அவர் அற்பமாக எண்ணாதவர் என்பதை அந்த இடத்தில் நான் பார்த்தேன். எத்தனையோ ஸ்தோத்திரம் வெளிநாட்டு ஜனங்கள் அழுது புலம்பி வேதத்தை வாசித்து முழங்கால் போட்டு அங்கே ஜெபிப்பதை நான் பார்த்தேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அழுகையின் குரலை சத்தத்தை கேட்க அவர் ஸ்தோத்திரம், அவர் மறந்துடாத தெய்வம், நம்மை மறக்காத தெய்வம், உள்ளங்களில் வரைந்திருக்கிறவர். நம்முடைய ரட்சிப்பின் மதில்கள் முன்பாக இருக்கிறது. தாயும் தகப்பனும் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை கவனிக்கிறவர். நம்முடைய எல்லாவற்றிலும் அவர் பொறுப்பாய் நமக்காய் பதில் தந்து பலப்படுத்தி நடத்துகிற தேவன் என்பதை இதோ இங்கே அன்னாள் ஸ்தோத்திரம் அவள் வேண்டிக் கொண்டதை அவள் சொல்கிறார். பின்னால் அவர் துக்கமுகமாக இருக்கவில்லை, ஆனால் அவர் கேட்ட விண்ணப்பத்தை வேண்டிக் கொண்டதை அருளினார். என்னங்க, அழுதாதான் ஆண்டவர் பதில் தருவாரா? அப்போ அவ்வளோ கடினம் உள்ளவரா? இல்லை, நம்ம ஆத்துமாக்களுக்காக கூட அழுகணும், நம்முடைய
குறைகளுக்காக அழுவணும். ஸ்தோத்திரம், நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய குறைவுகளுக்காக நாம் ஜெபித்து கண்ணீர் விட்டு ஒப்புரவாகி நமக்கு முடியாத காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற பொல்லாத கிரியைகளினால நாம் வேதனைப்படுவோமானால் அதையும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து, என் ஆண்டவரை, என் குடும்பத்தில், என் பக்கத்தில், என் தேசத்தில், என் சோதரன், என் சபையில் இப்படி வியாதியாக இருக்காங்க, அம்மாவுடைய அஞ்சல் அம்மாவை பார்க்க முடியல. ஆனால் மகன் அந்த நாள் ராத்திரியில் என்னோடு பேசும் பொழுது ஸ்தோத்திரம் சொன்னார்கள். நான் அங்கே சொன்னான், அழுக ஆரம்பித்தேன், செபிக்க ஆரம்பித்தேன். ஆகவே நாம் நம்முடைய ஜெபத்தை, அழுகையின் கூக்குரலை தேவன் நிதானித்து ஆராய்ந்தறிந்து அவர் பதில் தருகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. ஆகாரின் அண்ணி அழுகையை கேட்டார், குரலை, சத்தத்தை, அன்னாளின் குரலை கேட்டார். லூக்கா 7:11-15 பார்க்கிறோம். வாசித்து முடிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. லூக்கா 7:11-15. எஸ், ஆமென். எஸ், ஆமென். எஸ், ஆமென், ஆமென். ம் 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 ஹல்லேலூயா. போதும்பா. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை தன் தாயிடத்தில் ஒப்புவித்தார்கள். மரித்த நிலை என்ற பொழுது முடியாத அந்த பிள்ளைக்குள் இருக்கிற அந்த காரியங்கள், ஸ்தோத்திரம், மரித்த நிலைமையில் கேஸ் இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், பணக்காரியமாக இருக்கலாம், ஏதோ அது இனி அது ஒன்றுக்குமே உதவாது, அந்த காரியம் ஜெயமாவாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் இந்த அதிகாலை வேளையில் அவர் சொல்லுகிறார், மரித்த நிலைமையில் இருக்கிற யாவற்றையும் உயிரோடு எழுந்த நான் உயிர்ப்பிக்க செய்வேன். உங்கள் முன்னிலையில் அதை நீங்கள் சாட்சியாய் வந்து கூறும்படியாய் என் தேவன் உங்களை காண்கிற தேவன், உடைய கண்ணீரை காண்கிற தேவன். அந்த ஸ்தோத்திர ஏழை விதவையினுடைய நாயின் ஊரில் இருந்த அந்த இடங்களெல்லாம் நாங்கள் போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்திலெல்லாம் கர்த்தருடைய கரத்தை நாங்கள் வைத்து ஜெபித்தோம். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், ஜனமாகிய, தமது ஜனமாகிய நம்முடைய நிந்தை, உங்கள் நிந்தை எதனால? கடனாலையா? பிசாசின் தொல்லையினாலையா? ஸ்தோத்திரம், மற்றவர்களுடைய அசட்டை பண்ணுகிற நிலையில்லையா? ஸ்தோத்திரம், நமக்கு இது இல்லையே, ஏன் நான் வாழ்கிறேன், எதற்காக வாழ்கிறேன், நான் வாழ்ந்து என்ன பலன், நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லையே என்று சொல்லியா? இல்லை, என்னுடைய வியாதியின் முற்றுப்புள்ளி மரணமாக இருக்குமா என்றதான ஒரு நிந்தையின் ஒரு சஞ்சலத்தோடு நீங்கள் இந்த காலை வேளையில் இருக்கலாம். ஆண்டவர் சார், அந்த நிந்தையை பூமியிலே, உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில், உன் சோத்திரம் சபையில் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி போடும்படி அந்த காலவேளை அவர் வந்திருக்கிறார். அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் அண்டிக் கொள்வோம். ஸ்தோத்திரம், நாமும் என்ன செய்வோம்? 34 சங்கீதம் 5 அவரை நோக்கி பார்ப்போம். நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில், நான் இந்த நாளில் கூட அங்கே போயும் கூட எங்களுக்கு 4 மணிக்கு அலாரம், 5 மணிக்கு ரெடி, 6 மணிக்கு டிஃபன், 7 மணிக்கு வெளியே போகணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கரெக்டாக செய்ய அந்த தேவன், ஏன்னா ஸ்தோத்திரம், காலையில் எழுந்திருந்து நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் வைப்போமானால் நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிந்தை, கண்ணீர் எதனால் வருகிறது? வியாதியோ தேவையோ நெருக்கும் போது இயேசுவை சார்ந்து கொண்டு, கல்வாரில் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சோத்திரம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு விசுவாசத்தோடு 121 சங்கீதத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அதை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் எனக்காக, எங்களுக்காக, நீர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்து முடித்த உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் என்று சொல்லி காலை தள்ளாட விடாதவர், ஹல்லேலூயா, உங்களை போஷிக்கிறவர், ஆத்துமாவை காக்கிறவர், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி கண்ணீரை காண்கிற தேவன் துருத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நடை, உடை, பாவனை, கத்தற்கென்று கொடுக்கிற, எடுக்கிற, ஸ்தோத்திர கத்தற்கென்று பணிவிடை ஊழியங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, உங்களுடைய எல்லா கடந்த காலத்தின் காரியங்களுக்கு நான் நீங்கும்படியாக, முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் சொல்கிறார். அந்த தேவனை நாம், கல்வாரி தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால ஒருபோதும்
கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வார்த்தையின்படி நம்ம எல்லாரையும் அவர் இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, இந்த காரியத்தில் நான் அதிகமாய் வேதனைப்பட்டேன், அதிகமாய் நான் மாத்திரமே இந்த காரியங்களை சுமந்து கொண்டிருக்கேன். இல்லை மகனே மகளே, ஸ்தோத்திரம், உனக்காக ஒருவர் சுமந்து எல்லாவற்றையும் தீர்த்து பதிலையும் பலனையும் கர்த்தர் சம்பாதித்து வைத்து விட்டார். அதான் எபேசியர் 1:3 வீட்டில் போய் வாசிங்க. அவர் ஆசீர்வதித்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை விசுவாசிப்போம், பரிசுத்த பலத்தோடு தேவனிடத்தில் காத்திருப்போம். இந்த வாக்கு தத்தங்கள் நம்மிலோ, நம்முடைய குடும்பத்திலோ, ஊழியத்திலோ, சபையிலோ, தேசத்திலோ நிறைவேற்றும்படியாய் நம்மை கர்த்தர் நடத்துவார். ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.